ராசி சக்கரத்துல இரண்டாவதாக அமைந்த ரிஷப ராசி நண்பர்களே, ராசி மண்டலத்தை காலபுருஷன்னு சொல்லக்கூடிய உருவமாக கொண்டா மேஷ ராசி கபாலன்னு சொல்லலாம். இந்த ரிஷப ராசி முகமாகும் சகல கலைகளுக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ராசில இருப்பதால நீங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தந்திருக்காரு. புத்தக வாசிப்பு உங்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயங்க. மேலும் உங்களை எதிர்த்து போராடுவது ரொம்ப கடினங்க. உங்களை எதிர்ப்பவங்களை தான் தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு வாதாடக்கூடியவங்களாக இருப்பீங்க. எதிரிக்கு எப்போதும் சவாலாக தான் இருப்பீங்க. நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக தான் இருப்பீங்க. ஆனால் கோபம் வந்தால் ரொம்ப பார்த்தீங்கன்னா யாராலையும் உங்களைய கட்டுப்படுத்த முடியாது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடன் இருப்பவர்களோடு சேர்ந்து முன்னேற்ற வேண்டும்னு தான் நினைப்பீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் புதன் இருப்பதால் எதையும் சூட்சமாக புரிய வைப்பதில் சாத்தியமானவங்க நீங்கள் தாங்க. உங்களுடைய எண்ணத்தை முகத்து குறிப்பாலே எதிரில் இருப்பவங்களுக்கு நீங்கள் உணர்த்திடுவீங்க. அதே போல் மற்றவர்களை கவனிப்பதிலும் நீங்கள் கில்லாடியாக தாங்க இருப்பீங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்களை அசைப்படுவது உங்களுக்கு பிடிக்குங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பார். நிர்வாக திறமையில அதீத திறமையோடு திகழ்வார். அதே நேரம் சில விஷயங்களை உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக தான் அமைந்திருப்பாங்க. பொறுத்துக்கோங்க. அவர் எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காக தான் நீங்கள் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா சண்டை வராது. சிறு வயதிலே அனுபவம் இல்லாமல் சிலர் தொழில்களை ஈடுபட்டு நஷ்டத்தையும் அடைந்திருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் வரக்கூடிய கிரக நிலை பொறுத்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 3, 2 பாதங்களை கொண்ட நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசி நண்பர்களே, கிரகநிலையில தைரிய வீரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் புதனே, களத்திர ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் சந்திரன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா உலக அனுபவ ஞானமுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியதாக அமையும். இந்த மாதம் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது மட்டும் குறைச்சிக்கோங்க. வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்துக்கோங்க. எதிர்பாராத செலவு உண்டாகலாம். உடல் சோர்வு உண்டாகலாங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய வருமானம் தாமதப்படுங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு பின்பு நீங்கும். பணவரத்து அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த பண உதவி உங்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதே. அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். இதிலும் ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. சாதாரணமாக பேசுவது தான் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இனி விலகும். நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. கடும் முயற்சிகள் பலனை தருங்க. செலவு இனி உங்களுக்கு அதிகரிக்கும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம். கவனமாக இருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியலில் இருந்தீங்கன்னா சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஆர்வம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். கல்விக்கு தேவையான உதவிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்தது. இன்னொரு பிரச்சனை கூட இந்த நேரத்தில் உருவாகலாம். கவனமாக இருங்க. ஆனாலும் மகிழ்ச்சியாக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாளித்து இந்த நேரத்தில் ஜெயிச்சிடுவீங்க. எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும். சில காரியங்களை தாமதக்கு பின் வெற்றி உண்டு. உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகு நண்பர்கள் எடை போட முடியாது. வெளுத்து எல்லாம் பால்னே நம்பாதீங்க. பெருந்தன்மை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுங்க இந்த நேரத்தில். மேலும் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கலாம். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும்
ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதத்தில் நடந்து முடிந்துடும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியத்தை அனைத்தும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சந்திரன் சஞ்சாரத்தால் பண வசதி உண்டு. தெய்வ சிந்தனை அதிகரிக்குங்க. வாழ்க்கையில் இருந்து வந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் உங்கள் கைக்கு வந்து சேரும். இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பார்த்த திடீர் செலவும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு உண்டுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் கூடுதலாக அலைய வேண்டியதாக அமையும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் அடுத்தவர்களுடைய திடீர் பிரச்சனையை தலை தூக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவு தான் நன்மையை தரும். பிள்ளைகளுடன் கவனமாக பேசுங்க. பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வந்து சேரும். பணவரத்தும் நன்றாக இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டு. மனதில் உற்சாகம் ஏற்படும். சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணக்குற்றாக்குறை சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகலாங்க. ஆனாலும் மகிழ்ச்சி உண்டு. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான ஒரு காலமாக அமைய போகுது. லட்சுமி நாராயண யோகத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. திருமணம் தொடர்பான விஷயத்தில் நன்மை உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆவணங்களை முடிப்பது, கையெழுத்து போடுவது, வராத பணம் வந்து சேர்வதுன்னு கோர்ட் வழக்குகள், மற்றவங்க கொடுக்க வேண்டிய பணம்னு அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும். செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைந்திருக்கு. குரு வக்கரமாக தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் காசு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது. அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி பார்வையில் அமர்ந்திருப்பதால் பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருங்க. தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் இந்த நேரத்தில் இரவு நேர பயணங்களை செல்ல வேண்டியதாக அமையும். சிறிய அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்லீரல், மண்ணீரல் பாதிப்புகள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கணவனாக இருந்தால் மனைவியும் ஆரோக்கியத்திலும், மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தணும். பற்கள் கட்டுவது, அறுவை சிகிச்சை செய்வது போன்றவற்றை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை இருக்குது. ரிஷபராசிக்கு நேரடியாக சுப கிரகங்கள் பார்வை இருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறகும். கணவன் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இடையே வந்த பிரச்சனை நீங்கள் அடகு வைத்த தங்கத்தை மீட்டெடுக்க போகிறீங்க. எடுத்த வேலைகளை, காரியங்களை பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்து வெற்றியும் காண்பீங்க. பெண்களுக்கு யோகமான மாதமாக அமைந்திருக்கு. வியாபாரிகள் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் உண்டு. மாணவிகள் படிப்பில் கவனமாக இருங்க. கண்கள் பாதிப்பு, நரம்புகளில் பாதிப்பு வரலாம். மற்றபடி பெரிய ஆபத்துக்கள் எதுவும் ஏற்படாது. இந்த நேரத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலையில் சிறு சிக்கல்கள் ஏற்படும். அதனை அழகாக செய்து முடித்து தங்கள் மேலதிகளுடைய பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக இருப்பதால் வியாபாரம் சூடுபிடித்து அதில் அதிகப்படியான லாபத்தையும் பெறுவீங்க. பல காலமாக கற்பனை செய்து வைத்து கொண்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணி இனி நிறைவேறும். குடும்ப தலைவி தங்கள் கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக பெற்று மன மகிழ்ச்சி அடைவீங்க. கலைஞர்களுக்கு பல காலமாக தங்கள் பட வாய்ப்புக்காக அலைந்து திரிந்தவங்க அதன் வெளிப்பாடு தங்களுக்கு நல்ல கதாபாத்திரமாக கிடைக்கும். மாணவிகள் தங்களது சக மாணவர்களுடன் இணக்கமாக செல்வது ரொம்ப நல்லது. தேவையற்ற வாக்குவாதத்தில் கலந்து கொள்ளாதீங்க. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் மல்லிகை பூ சரத்தை அணிவித்து வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நல்ல பலன்களை பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் பகவானை வெள்ளிக்கிழமை நாளில் மல்லிகை பூக்கள் சமர்ப்பித்து கேசரி இல்லைனா வேறு ஏதாவது இனிப்பினை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது பற்றினா பாதகமான பலன்கள் எதுவும் ஏற்படாமல் காத்திருங்க. 6 மாதத்திற்கு இல்லைனா வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் அமைந்த சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனை தரும். மேலும் உங்களுக்கு பொருளாதார வசதி நன்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கோவிலுக்கு ஒரு பசுமாட்டை தானமாக அளிப்பது ரொம்ப நல்லது. மேலும் புனித நதிகளை நீராடி அந்த நதிகளை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது உங்கள் ராசிக்கு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்து நீங்கிடும். இக்காரணம் கொண்டு நீங்கள் கிளிகள், வண்ணப்பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்த்திடாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நாய், பசுமாடு, பறவைகளுக்கு தினமும் உங்களால் முடிந்த அளவு உணவிட்டு வருவதோ உங்கள் ராசிக்கு அதிகப்படியான நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க. கிரக நிலை பொறுத்து டிசம்பர் மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பான பலனை தருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.